வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் மோடி அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக். இப்போது அமெரிக்கா என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, நீதிமன்றம் அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்துக்குலாம் போய் ஒரு ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்துச்சுல, சில வருடங்களுக்கு முன்பாகலாம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேர் அந்த டிக்டாக் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சீனா ஆப்பு. நம்ம இந்தியா என்ன பண்ணாங்க, மோடி என்ன தெரியுமா பண்ணாரு, இதனால இந்திய பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீன ஆப்ஸை வந்து பேன் பண்ணார். அதில் டிக்டாக்கும் ஒன்று. அப்போ சில பேர் மோடியை கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, அமெரிக்கா உச்சநீதிமன்றத்துக்கு போய் வாதாடி சட்ட போராட்டம்லாம் நடத்தி இப்போ அந்த டிக்டாக் ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா பாதுகாப்புக்கே அச்சம் ஏற்படுது இந்த டிக்டாக் ஆப்னால அப்படின்னு சொல்லி வாதாடி இப்போ அது பேன் செய்யப்பட்டிருக்கு. இதை முன்கூட்டியே கண்காணித்து ஆய்வு செய்து மோடி எடுத்தோடனே டிக்டாக் ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்காரு. இதுதான் லீடருக்கான குவாலிட்டி. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அதிபராக பதவி ஏற்றுக்கிட்டார்ல, பதவியேற்ற உடனேயே பல்வேறு கோப்புகளில் சைன் போட்டிருக்காரு. அதில் மிக முக்கியமான சைன் எது தெரியுமா, பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதாவது அமெரிக்காவுக்கு வேலைக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, இப்போ இந்தியர்கள் 2 பேர் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே திருமணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய குழந்தை அமெரிக்கா சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதை குப்பை தொட்டியில் தூக்கி வீசியிருக்காரு. இனி அப்படி கான்செப்ட் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான கோப்பில் வந்து சைன் போட்டிருக்காரு. இனி என்ன நடக்கும், இப்போ H1B வீசாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அமெரிக்காவில் குழந்தை பெற்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், அமெரிக்க சிட்டிசன் ஆகணும் அப்படின்னா பெற்றோரில் ஒருவர் வந்து கண்டிப்பாக அமெரிக்க பிரஜையாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கிரீன் கார்டு ஹோல்டராக இருக்கணும், இல்லைன்னா அமெரிக்க இராணுவத்தில் பணிபுரிபவர்களாக இருக்கணும். இந்த 3 தான் கிரைட்டீரியா. பெற்றோரில் ஒருத்தங்க அமெரிக்க பிரஜையாக இருக்கணும், இல்லைன்னா கிரீன் கார்டாக இருக்கணும், இல்லை அமெரிக்க இராணுவத்தில் பணிபுரிபவர்களாக இருக்கணும். அப்போ தான் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ரூலை வந்து கொண்டு வராங்க. ட்ரம்ப்புடைய இந்த முடிவு வந்து தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கொந்தளிச்சுக்கு இருக்காங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்த சில பேர்லாம் கொந்தளிச்சுக்கு இருக்காங்க. H1B வீசாவில் 2.8 லட்சம் பேர் தான் அமெரிக்காவில் இருக்காங்க, இந்தியர்கள். ஸோ அவங்கள மட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. கோடிக்கணக்கான பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காக்குள்ளே நுழைஞ்சு இந்த முடிவு எடுக்கிறாங்க. சட்டவிரோதமாக அமெரிக்காக்குள்ளே போய் அங்கே திருமணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை அமெரிக்காவில் பிறந்துருச்சுன்னா குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சட்டவிரோதமாக குடியேறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த முடிவே ட்ரம்ப் எடுத்திருக்காரு. ஓகே, இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பார்க்குறோம். பிஃபோர் ஜிஎஸ்டி எவ்வளோ வரி வந்து ப்ராடக்ட்டுக்கு விதிக்கப்பட்டுச்சு, ஆஃப்டர் ஜிஎஸ்டி அது எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு பொருள்களை பற்றி பார்த்துக்கிருக்கோம். இன்றைக்கி அப்பளத்தை பார்க்க போகிறோம். அப்பளம் எவ்வளவு முக்கியமான ஒரு தொட்டுக்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த அப்பளம் பிஃபோர் ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 2.75% டேக்ஸ் விதிக்கப்பட்டுச்சான். ஜிஎஸ்டிக்கு முன்பாக 2.75% டேக்ஸ் விதிக்கப்பட்டிருக்கு அப்பளத்துக்கு. ஆஃப்டர் ஜிஎஸ்டி நில்லு, வரி விலக்கு, அப்பளத்துக்கு இப்போ டேக்ஸ் கிடையாது. ஆனால் பிஃபோர் ஜிஎஸ்டி 2.75% அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஜிஎஸ்டி வந்ததுனால டேக்ஸ் எல்லாம் உயர்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதே ஒரு போலியான பிம்பம். முன்னாடி கண்ணாபின்னான்னு இருந்த டேக்ஸை ஒரு ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்து முறையான ஸ்லாபாக வந்து பிரித்து முன்னாடிக்கு இப்போ டேக்ஸை குறைச்சிருக்காங்க, ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி. இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, மொத்தமாக சிக்கிய தமிழக மீடியாக்கள் அப்படிங்கிறது 4வது டாபிக். புதுக்கோட்டை திருமயம் பகுதியை சேர்ந்த ஜகபர் அலி அப்படிங்கிறவர் கனிமவள கொள்ளையை எதிர்த்து பல்வேறு புகார்கள் வந்து கொடுத்துருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில், தாசில்தார் அலுவலகம், இது மாதிரி பல்வேறு கோட்டாட்சியர்கிட்ட இது மாதிரி பல்வேறு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. கனிமவள கொள்ளையர்களை எதிர்த்து பெரிய ஒரு போராட்டமே நடத்தியிருக்காரு. அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கைதான லாரி உரிமையாளர் என்ன தெரியுமா வாக்குமூலம் கொடுக்குறாரு, இதன் பின்னணியில் யார் இருக்கிறது, யார் பண்ண சொல்லி இதை நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாக்குமூலம் வந்து அந்த கைதான லாரி உரிமையாளர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த லாரி உரிமையாளர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அந்த ஜகபர் அலி உயிர் பிழைத்து விடுவார் அப்படிங்கிற பயத்தில் 2 முறை லாரியை மோத விட்டு கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சட்டவிரோதமாக மணல் கடத்துறாங்களே, அதை எதிர்த்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாலோ, இல்லை சட்டவிரோதமாக மது விற்பனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாலோ அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் நிலவிக்கு இருக்கு. ஏகப்பட்ட சமூக விரோதிகள் வந்து நாளுக்கு நாள் பெருகி இருக்காங்க. தமிழக அரசாங்கம் அந்த சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு அவங்க மேலே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். இது மாதிரி சட்டவிரோதமாக இல்லீகலாக நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளை, மது விற்பனை, இதற்கு வந்து புகார் கொடுக்குறாங்களே அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ மீடியாக்களுடைய லட்சணம் என்ன தெரியுமா, உயிர் பிழைத்து விடுவார் அப்படிங்கிற பயத்தில் 2 முறை லாரியை மோத விட்டு கொன்றேன் அப்படின்னு லாரி உரிமையாளர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய இஷ்யூ.
ஒரு மீடியா கூட இதை பற்றி டிபேட் நடத்தவே இல்லை அப்படிங்கிறதா வேதனையின் உச்சம். தமிழக மீடியாக்களை மாதிரி ஒரு கரப்டட் மீடியா உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு பொதுமக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.